கொடுத்துருக்கீங்களோ இந்த அம்மாவை கூட போராடலாம். நீங்க பட்ஜெட்ல ஒரு தீர்மானத்தை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கொண்டு சென்று கொடுத்தோம். அப்போது அவர் ஒரு யோசனை கேட்டார். அதாவது இந்த கழகத்தினுடைய வளர்ச்சி பாதுகாப்புக்கான யோசனை கேட்டார். அது சம்பந்தமாக எழுத்துப்பூர்வமாக எங்களுடைய மெமோரண்டத்தை பிப்ரவரி 10ஆம் தேதி நாங்கள் அமைச்சரிடம் கொடுத்தோம். ஆனால் இன்று வரை அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திலே பயணம் செய்யக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பிற்காக கர்நாடக அரசு போல கேஎஸ்ஆர்டிசி மற்றும் இதர மாநிலங்களில் உள்ளது போல பயணிகளிடமே ரூபாய் 1 வசூல் செய்து அந்த தொகையை இன்சூரன்ஸிலே செலுத்தி அவருடைய பயணத்தை உறுதி செய்தும் அவர்களுக்கு நீதிமன்றங்கள் அவ்வப்போது நஷ்டஈடு உத்தரவு வழங்கும் போது அவர்களுக்கு அந்த தொகையை அந்த இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கி அடிக்கடி ஜப்தி என்ற நிலையை கைவிட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியக்கூடிய 1,42,000 தொழிலாளர்களுக்கும் கடந்த 2013 செப்டம்பர் மாதம் முதல் வழங்க வேண்டிய 12வது ஊதிய ஒப்பந்தத்தை அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இதற்காக அனைத்து சங்கங்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையிலே தற்போது தனியார் மயம் என்ற ஒரு அச்சுறுத்தலை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. இதை ஒருபோதும் பணியாளர் சம்மேளனம் அனுமதிக்காது. அதற்கான முதல் கட்டமாக வருகிற 18ஆம் தேதி அனைத்து கோட்ட தலைமைகளுக்கு முன்பும் பணியாளர் சம்மேளனத்தின் சார்பாக ஆர்ப்பாட்ட வாய்ப்பு நடத்தப்படும்.